தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் தூய ஆவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முகரை நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து நலமுடன் வாழ ஆண்டவர் இயேசுவினால் அன்புடன் அழைக்கப்பட்டுள்ள அருமையான இறைமக்களே நல்வாழ்த்துக்கள். பல சமயங்களில் கடவுளின் ஆசை நம் இல்லங்களை தேடி நம்மை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. நாம் தான் அதனை கண்டுபிடிக்கும் ஆற்றல் இல்லாமல் மயக்க நிலையிலும் தயக்க நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொது காலம் 16ஆம் ஞாயிற்றாகிய இன்றைய வழிபாடு நம்மை சுற்றி பல கூறுகள் வலம் வந்தாலும் அவற்றுள் நல்லவற்றை தேர்வு செய்து நமதாக்கிக் கொள்ள அழைப்பு விடுக்கின்றது. குல முதல்வர் நம்பிக்கையாளரின் தந்தை என போற்றப்படும் ஆபிரகாமின் இல்லத்திற்கு வந்த இறை அன்பர்கள் மூவரும் நல்ல ஆசையை ஈர்த்து ஆபிரகாம் விரைவில் தனது வழிமரபை காணும் பேச்சினை பெறுவார் என்று உறுதியளிக்கின்றனர். அதுபோலவே திருத்தூதர் பவுலும் கொலேசியாகிய மக்களுக்கு திரு அவையின் மறைவுடலாம் கிறிஸ்துவின் பாடுகளில் தாம் பங்கேற்க அனுபவத்தை கூறி கிறிஸ்துவோடு இணைந்து முதிர்ச்சி நிலையை அடையும் நல்லறிவை காட்டுகின்றார். பலவற்றை பற்றி கவலைப்பட வேண்டாம். நல்ல பங்காகிய இயேசுவை தேர்ந்து கொள்வதே முன்மதியுள்ள செயல் என்பதை நற்செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. இத்திருப்பலியில் இதய பற்றுதலோடு இணைந்து பங்கேற்கும் நாம் எப்போதும் நல்ல பங்கை தேர்ந்தெடுப்பவர்களாக வாழவும் பகட்டும் கவர்ச்சியும் கலந்தவரும் தீயவற்றை தூக்கி எறிபவர்களாக வாழவும் அருள் வேண்டுவோம். திருப்பலியானது புனிதவனது சிலபரன்பே ஆண்ட்ரூஸ் பெர்னாண்டஸ் எட்வின் விஜயராணி வர்ஜின் மேரி பிரிசி வின்மியா இமானுவேல் பித்தர்ஸ் ஆரோக்கிய யாழிசை சாமுவேல் பித்தர்ஸ் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகும். மேலும் எட்வின் விஜயராணி மற்றும் வர்ஜின் மேரி அவர்களுடைய நலன்களுக்காகவும் இந்த திருப்பலியை கொடுத்து செல்கின்றார்கள். புனித அருளானந்தர் அன்பியும் ஆரோக்கியம் பெரிய நாயகியம்மாள் சந்தியாக சபரியம்மாள் ஞான பிரகாசம் ஞான மாணிக்கம் இவர்களின் ஆண்களை பாற்றிக்காகவும் மாசல்லா குழந்தைகளின் ஆண்களை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இவர்களோடு நம்முடைய கருத்துக்களையும் சேர்த்து இறையர்களை வேண்டி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து நாம் சிந்திப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாக்கி இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரே என்று மன்றாடுவோமாகும். அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, வாழ்வின் நோற்றும் தூய்மையை தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானேன். இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருள் உண்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, முதலாக இன்றும் அதற்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்விளைக்கும் அதரலின் ஊற்றினை எங்கள் புதுப்பித்தருடன் இந்த தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உண்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தேன். உமது படைப்பு பொருளாகி இந்த உண்மை பரிகரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்து இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
செய்வாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் நம்முடைய ஆட்சியிலிருந்து பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. மன்றாடுவோம். ஆண்டவரே, நீருடன் கடைந்து உம்மடியார்களாகியங்களில் அருள்கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கையை நோக்கு அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்தும் கடமைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றேங்கள் இறைவனாய் என்றென்றும் வாழ்த்து ஆட்சி செய்கின்றவர்களே ஆகுமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் கடவுள் தாமளித்த வழிமரபு வாக்குறுதி நடைமுறைப்படுத்தப்படும் காலத்தை எதிர்நோக்கி வாழ்ந்தார் முன்பெரும் தந்தை ஆகிறார். அவரது வீட்டுக்கு வந்த இறை மாந்தர்கள் மூவர் சிறப்பாக கவனிக்கப்பட்ட விதத்தையும் அவர்கள் ஆசையளித்து கூறிய வார்த்தைகளையும் உள்ளடக்கிய இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். என் தலைவரே, நீர் உம்மடியானை விட்டு கடந்து போகாதிருக்கிறாக. தொடக்க நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 18
இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து 10 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்களுக்கு அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் இருக்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உன் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாய் நீர் உன் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமிருந்து வந்திருக்கிறீர்கள் என்றார். நீர் சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, மனைவி சாரா எங்கே என்று கேட்க அவர், அதோ கூடாரத்தில் இருக்கிறார் என்று பதில் கூறினார். அப்பொழுது அவர், ஆண்டவர், நான் இளவேண்டிய காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
பற்றிய திட்டங்களை திருத்தூதர் பவுல் எடுத்து கூறுகிறார். இதற்காகவே தாம் திருத்தூதராக அழைக்கப்பட்டதாகவும் கூறுகிறார். நாமும் நம்மில் இருக்கும் கிறிஸ்து நம்மிடம் எதிர்நோக்குவது என்ன, அதை நாம் எப்படியெல்லாம் செயலாக்க செய்யும் வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த வாசகத்திற்கு செல்கிறோம். மறைந்திருந்த இறை திட்டம் இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 1, இறை வார்த்தைகள் 24 முதல் 28 முடிய. சகோதர சகோதரிகளை, உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். என் மூலம் இறை வார்த்தையை முழுமையாக உங்களுக்கு வழங்கும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார். எனவே நான் திருத்தொண்டன் ஆனேன். நான் வழங்கும் இறை வார்த்தை ஊழி ஊழியாக, தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த இறை திட்டத்தை பற்றியது. அத்திட்டம் இப்பொழுது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்களினங்களுக்கிடையே அது அளவற்ற மாட்சியுடன் செயல்படுகிறது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுள் திருவுளம் கொண்டார். உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே அத்திட்டம். மாட்சி பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை அவரே அளிக்கிறார். கிறிஸ்துவை பற்றியே நாங்கள் அறிவித்து வருகிறோம். கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு மனதோடு கற்பித்து வருகிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சீரியனன் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 38 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒரு ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாரே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவரிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி.
இன்று பொது காலத்தினுடைய 16வது ஞாயிறு வழிபாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய வாசகங்களை பார்க்கின்ற பொழுது இன்றைய முதல் வாசகத்திலும் சரி, இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் உபசரித்தல் என்ற ஒரு கருத்தை மையப்படுத்தியதாக அமைந்திருக்கின்றன. நம்ம எல்லாருக்குமே உபசரிப்பு அப்படின்னா என்னன்னால தெரியும் இல்லையா? வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு என்ன தேவை, அவர்களுக்கு சிறப்பாக எதையெல்லாம் தரலாம் என்று கண்டிப்பாக தயாரிப்போம். இதுதானே? ஒருவேளை இன்னைக்கு நானு உங்க வீட்டுக்கு மதியானம் வரேன் அப்படின்னு சொன்னா என்ன செய்வீங்க? எனக்கு என்ன முடியும் தெரியாத. சரி, நான் ஒரு வேலை இன்னைக்கு வரேன்னு சொன்னா எனக்கு என்ன பிடிக்கும், என்ன செய்யணும் எல்லாம் தெரிஞ்சு கண்டிப்பாக தயார்படுத்துவீங்க. அப்படிதானே? அதே போல இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் இந்த உபசரித்தல் என்பதை குறித்து மிக தெளிவாக வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஆபிரகாம் கடவுளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். 3 நபர்களை பார்க்கின்றார். அவர்கள் அந்த வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார். அவங்க போயிட்டு இருக்கும்போது ஓடி போய் அவர்களை அழைத்து, என்னை கடந்து சென்று விடாதீர்கள், நான் உங்களுக்கு இதையெல்லாம் செய்ய போகிறேன், நீங்கள் இளைப்பாறி அதன் பிறகு செல்லுங்கள் என்று அவர்களை அழைத்து அவர்களுக்கு உணவு கொடுக்கின்றார், தண்ணீர் கொடுக்கின்றார், சிறந்தவற்றை தேர்ந்தெடுத்து அவர்களுக்காக கொடுக்கின்றார். அப்படிதான் என்ன போய் மந்தைக்கு ஓடி போய் எதை தூக்கிட்டு வராரு? இளங்கன்று ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை சமைத்து அவர்களுக்காக கொடுக்கின்றார். சிறந்தவற்றை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பரிமாறுகின்றார். அதே போல இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு ஊருக்கு செல்லுகின்றார். அந்த ஊரில் நுழைந்தவுடன் அங்கு ஒரு பெண்மணி இருக்கின்றார். அவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இல்லத்திற்கு அழைக்கின்றார். என்னுடைய இல்லத்திற்கு வர வேண்டும், உணவருந்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை அழைக்கின்றார். கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து வராருன்னு சொன்ன உடனே எவ்வளவு பரபரப்பா இருக்கும், எவ்வளவு வேலைகள் இருக்கும் இல்லையா? அங்க நடக்கிற ஒரு விஷயம் வழக்கமாக நம்மளுடைய வீட்டிலும் இதெல்லாம் நடக்கும். யார் வீட்டு வேலைகளை செய்வது? யாராவது வேலைக்கு போயிட்டு வரவங்க வந்த உடனே 2 பேருமே வீட்டுல வேலைக்கு போறாங்கன்னா நம்ம ஊர்ல எப்படின்னு தெரியல, வழக்கமா இந்த சிட்டில சென்னையில இருக்கிறவங்க எல்லாம் இது ரொம்ப கஷ்டம். வேலைக்கு போயிட்டு வந்த உடனே வீட்டிலும் வேலை செய்யணும். 2 பேருமே வேலைக்கு போவாங்க. வந்த உடனே குழந்தைகளை பார்க்கணும், சமைக்கணும், வீட்டு வேலைகள் எல்லாம் செய்யணும். இதுல யார் செய்யுது அப்படிங்கிற ஒரு போட்டி இருக்கும். இந்த அக்கா தங்கச்சிங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி, மார்த்தாவுக்கும் மரியாவுக்கும் இருக்கிற மாதிரி. நான் இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், ஆனா ஒண்ணுமே செய்யாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. பத்தியா? இயேசு கிறிஸ்துவிடம் முறையிடுகிறார். அவரை சொல்லி என்னோடு உதவி செய்வதற்கு அனுப்பி வையும் அப்படின்னு சொல்லி மரியாவை பார்த்து முறையிடுகிறார். இது வழக்கமாக எல்லா வீட்லயும் நடக்கிறது இல்லையா? வழக்கமா வீட்டுல 2 பசங்க இல்ல 2 பொண்ணுங்க இருந்தா யார் வீட்டு வேலையெல்லாம் செய்வாங்க? மூத்தவங்க தான் செய்வாங்க. அப்படிதானே? இளையவங்க தான் செய்வாங்களா? எல்லார் வீட்லயும் 2 பேர் இருந்தாங்கன்னா யாராவது ஒருத்தர் தான் வேலை செய்வாங்க. யாராவது ஒருத்தர் என்ன மாதிரியே செல்லம், எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க. அப்படிதானே? யாரெல்லாம் என்ன மாதிரியே ரொம்ப செல்லமா இருக்கிறது? எல்லாருமே வேலை செய்வீங்களா? இல்ல, கண்டிப்பா இருப்பீங்க. செல்ல பிள்ளை கண்டிப்பா வீட்டுல ஒருத்தர் இருப்பாங்க. எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு வேலையுமே தெரியாது, சமைக்கிறதுக்கும் தெரியாது. நல்லா உட்கார்ந்த இடத்துலயே நமக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சாப்பிட்டுட்டு ஜாலியா இருக்கலாம். அதே மாதிரிதான் மரியா ஆண்டவருடைய காலடிகளில் அமர்ந்திருக்கின்றார். மார்த்தா இயேசு கிறிஸ்துவிடம் முறையிடுகின்றார். நான் இவ்வளவு வேலை செய்து கொண்டிருக்கிறேன், நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. நான் இவ்வளவு செய்துட்டு இருக்கிறேன், ஆனா அவ மட்டும் சும்மா உட்கார்ந்து இருக்கிறா. இது எனக்கு எப்படின்னா, சின்னதுல கடைக்கு அனுப்புவாங்க. அப்ப கடைக்கு போற வேலை மட்டும் எனக்கு. ஏன்னா அப்பதான் டிப்ஸ் கொடுப்பாங்க. அப்போ கடைக்கு போறதுக்கு 2 பேர்ல யாருக்கு கேட்டா முதல்ல நான் போயிடுவேன்.
அதுல எனக்கு எங்க அண்ணனுக்கு சண்டை வரும். இங்க இருக்கிற வேலையெல்லாம் செய்யறது நானு, ஆனா கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வரணும்னா மட்டும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமை நிச்சயமாக இருவரிடத்துல வரும். இதே போலதான் இங்கு மார்த்தாவுக்கும் மரியாவுக்கும், நான் இங்க எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன், ஆனா இங்க சும்மாவே உட்கார்ந்துருக்கிறா பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகின்றார், சிறந்த பங்கை தேர்ந்து கொண்டார். சிறந்த பங்கை தேர்ந்து கொள்வது அப்படின்னா என்னது? இங்க என்ன சிறந்த பங்கு இருக்கின்றது? இயேசு கிறிஸ்துவினுடைய காலடியில் அமர்ந்திருக்கின்றார், அவர் சொல்வதை கேட்டுக் கொண்டிருக்கின்றார் அப்படின்ற நற்செய்தி வாசகம் சொல்லுது. இதில் என்ன சிறந்த பங்கு இருக்கின்றது? சரி, ஏதாவது ஒரு நிறைய சிறந்த பங்கு தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா அங்க நிறைய இருக்கணும் இல்லையா? நிறைய இருக்கணும். அதுல ஒரு சாய்ஸ், நம்ம எது நமக்கு பிடித்திருக்கிறதோ அதை தேர்ந்து கொள்வதுதான் தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு சொல்றது. இல்லைன்னா நமக்கு கொடுக்கப்படுறது மட்டும்தான், அது சாய்ஸ் எல்லாம் கிடையாது. இங்கு மார்த்தாவுக்கும் மரியாவுக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அவர்கள் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதில் மரியா தேர்ந்து கொண்டதை சிறந்த பங்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எதனாலும் சிறந்த பங்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை அழைத்து வந்தது, அந்த வீட்டிற்கு கூட்டு வந்தது யாரு? மார்த்தா. மார்த்தா கூட்டிட்டு வரலன்னா அந்த வீட்டிற்கு இயேசு வந்திருக்க மாட்டார். அந்த வீட்டிற்கு வந்த பிறகு கூட தன்னுடைய கடமையை உணர்ந்து அவர் இயேசுவிற்காக எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? மரியாவை பார்த்து இவர் சிறந்த பங்கை தேர்ந்து கொண்டார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம்? இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பயணம் என்பது எருசலேமை நோக்கி பயணமாக இருக்கின்றது. எருசலேமிற்கு போனால் அங்கு நிச்சயமாக அவர் துன்பங்கள் பட வேண்டும். அவர் சிலுவையை முன்னிறுத்திய பயணமாக அந்த எருசலேம் பயணம் இருக்கின்றது. அப்ப இவ்வளவு துன்பத்தையும் கடினமான உள்ளத்தையும் வைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற இயேசுவிற்கு அங்கு தேவைப்படுவது அவருடைய இதயத்தில் இருக்கின்ற அந்த வேதனைகளை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு நபர். மரியா அந்த பங்கை தேர்ந்து கொள்ளுகின்றார். தன்னுடைய சீடர்களிடத்தில் ஒருவேளை இயேசு கிறிஸ்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார், துன்பங்கள் பட வேண்டும், சிலுவையை சுமக்க வேண்டும். உடனே ராயப்பர் என்ன சொல்வாரு? இது உங்களுக்கு வேண்டாம். சீடர்களிடத்தில் இந்த துன்பங்களை சொல்வதற்கு நிச்சயமாக வாய்ப்புகள் மிக குறைவு. அவர்கள் ஒருவேளை பயந்து விடலாம், அல்லது இவ்வளவு துன்பங்களை நாம் பட வேண்டுமா என்று யோசிக்கலாம். பல காரணங்கள் இருக்கின்றன. சீடர்களிடத்தில் இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் சீடர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாது. அவருக்கு என்று அதே போல நம்முடைய குடும்பத்திலும் இதே போல சூழ்நிலை தான். நம்முடைய துன்பங்கள், பிரச்சனைகள், நம்முடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளை பகிர்ந்து கொள்வதற்கு நிச்சயமாக நமக்கு என்று ஒரு நபர் வேண்டும். எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்போம் இல்லையா? ஆனா யாராவது ஒருத்தர் தான் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, ஒரு ஸ்பெஷல் பர்சனா இருப்பாங்க. அவங்க கிட்ட எதையுமே மறைக்க மாட்டோம், எல்லாத்தையும் ஃப்ரீயா ஓப்பனா பேசலாம், பகிர்ந்து கொள்ளலாம். நம்மளுடைய குடும்ப கல்லூரியில் படிக்கின்ற பொழுது அல்லது பள்ளியில் படிக்கின்ற பொழுது கண்டிப்பாக அப்படி ஒரு நண்பர் நமக்கு இருப்பாங்க, அப்படிதானே? அதே போல இயேசு கிறிஸ்துவிற்கு இங்கு ஒரு நபர் தேவைப்படுகின்றார். அவருடைய இதயத்தில் இருக்கின்ற அந்த வேதனைகளை, வலிகளை, தான் எப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவிக்க போகிறேன் என்று தன்னுடைய இதயத்திலிருந்து பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகின்றது. அந்த பங்கை மரியா தேர்ந்து கொள்கின்றார். எனவேதான் இயேசு கிறிஸ்து அவரை சிறந்த பங்கை தேர்ந்து கொண்டாய் என்று பாராட்டுகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் ஆபிரகாம் அந்த 3 நபர்களை அழைத்து அவர்களுக்கு சிறப்பாக உபசரித்து அவர்களுக்கு உணவளித்து அவர்களை பார்த்துக் கொள்ளுகின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றார். பதிலுக்கு ஆபிரகாமுக்கு கிடைத்த ஒரு பெயர், நாங்கள் திரும்பி வருகின்ற பொழுது உமக்கு ஒரு மகன் இருப்பார். சாரா எங்கே என்று கேட்டு, உமக்கும் சாராமுக்கும் நாங்கள் திரும்பி வருகின்ற பொழுது ஒரு மகன் இருப்பான் என்று கடவுளுடைய ஆசீரை ஆபிரகாமுக்கு இங்கு வழங்குகின்றார். ஆபிரகாம் நிச்சயமாக இதை எதிர்பார்த்து அவர்களுக்கு உபசரிப்பு கொடுத்தாரா? கண்டிப்பா அவங்க நம்ம சாப்பாடு கொடுத்தா நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருவார்கள் என்று எதிர்பார்த்து செய்தாரா என்றால் நிச்சயமாக கிடையாது. ஆபிரகாம் இந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு காரணம் எதை எதிர்பாராமல், கடவுளுடைய அடியார் நான், இந்த வழியாக செல்லுகின்றீர்கள், என்னோடு வந்து உணவருந்துகள் என்று
அவர் அழைத்த அந்த காரணத்தினால் கடவுள் அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார், குழந்தை செல்வத்தை கொடுக்கின்றார். நாமும் பல நேரங்களில் நம்மோடு இருக்கின்றவர்களில் கடவுளை பார்ப்பதற்கு நாம் மறந்து விடுகின்றோம். நீங்க உபசரிப்பு அப்படின்னு சொல்லும் போது யார் என்ன தேவையில் இருக்கின்றார்களோ அதை அறிந்து கொண்டு அதை உணர்ந்து அவர்களுக்கு கொடுப்பதுதான் உபசரிப்பு. அப்படிதானே? நல்லா ஃபுல்லா கல்யாண வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வரவங்க கிட்ட திரும்ப நம்மளும் கறி சோறு செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்களா? அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த நேரத்தில் அதை அறிந்து கொடுப்பதுதான் உபசரிப்பு. ஆபிரகாம் அதை செய்தார், கடவுள் அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நம்முடைய இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் இயேசு கிறிஸ்துவிற்கு தேவைப்படுகின்ற நல்ல பங்கை மார்த்தா தேர்ந்து கொண்டு அதை கடவுளுக்கு செய்தார், கடவுள் அவரை ஆசீர்வதிக்கின்றார். நாமும் நம்முடைய வாழ்வில் இதே போல யார் என்ன தேவையில் இருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு நாம் நம்மால் முடிந்த உபசரிப்புகளை உதவிகளை செய்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுள் நமக்கும் இதே ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நாம் நம்மோடு இருக்கின்றவர்களில் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். தேவையில் இருக்கின்றவர்களை நாம் இயேசு கிறிஸ்துவாக பார்க்க வேண்டும். இதற்கு விவிலியத்திலிருந்து நாம் பல உதாரணங்களை சொல்லலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று, இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அன்னை மரியாள் சூசையப்பரோடு மாட்டு தொழுவத்தில் இருக்கின்றார். அப்பொழுது அவருக்கு என்ன பெயர் வைக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவனுடைய பெயர் என்னது? இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் அதனுடைய பொருள் என்னது? கடவுள் நம்மோடு. நாம் நமக்கு அடுத்திருப்பவர்களில் கடவுளை பார்க்கின்ற பொழுது, தேவையில் இருக்கின்றவர்களில் கடவுளை பார்க்கின்ற பொழுது, மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக விளக்கி கூறுகின்றார். இந்த சின்ன சிறியவர்களுக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள், எனவே என்னுடைய தந்தையின் விருந்தில் பங்கு கொள்ளுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள் என்று அவர்களுக்கு கூறுவதாக சொல்லுகின்றார். நாமும் நம்மோடு இருப்பவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை அறிந்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து நாம் செய்கின்ற பொழுது நாமும் பேறு பெற்றவர்களாக மாறுகின்றோம். பல நேரங்களில் உதவி செய்வது அப்படின்னா உடனே பணம் கொடுக்கிறது, காசு கொடுக்கிறது, பொருள் கொடுக்கிறது மட்டும்தான் உதவி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் மார்த்தா இங்கு மிக தெளிவாக சொல்லுது, நமக்கு உணர்த்திருக்கிறார். பல நேரங்களில் நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான உதவி நேரத்தை கொடுப்பது. குடும்பத்தில் இருக்கின்றவர்களோடும் சரி, யாரெல்லாம் துன்பப்பட்டு அவர்களுடைய உள்ளத்தில் வேதனைகளோடு கவலைகளோடு கஷ்டங்களோடு இருக்கின்றார்களோ ஒரு 10 நிமிஷம் அவங்களோட உட்கார்ந்து பேசி பாருங்க, அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவர்களுடைய பாரம் எல்லாம் குறைந்திருக்கும். நாம் அந்த நேரத்தை கொடுப்பதற்கு முயற்சி செய்கின்றோமா? இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்லுகின்றார், நான் தனிமையில் இருந்தேன், என்னை சந்திக்க வந்தீர்கள், நான் சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள். நாம் அவர்களுக்காக செலவழிக்கின்ற சிறிய நேரம் இது எல்லாருக்கிட்டையும் நிறைவாக இருக்கின்றது. யாருக்கும் நேரம் இல்லை, ஃபுல்லா பிஸியா இருக்கிறோம் அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது. நாம் அவர்களுக்காக செலவழிக்கின்ற சில நிமிடங்கள் நிச்சயமாக நமக்கு மிகுந்த பலன் தரக்கூடியதாக இருக்கின்றது, அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியை நாம் தொடர்ந்து வாசித்தால் விவிலியத்தில் மார்த்தாவையும் மரியாவையும் சந்தித்த பிறகு அவர் எருசலேமை நோக்கி துணிவோடு அவர் செல்லுகின்றார். அவருடைய பயணத்தில் அவர் தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கு இந்த நிகழ்வு, மரியா அவருடைய காலடியில் அமர்ந்து அவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அவருடைய பிரச்சனைகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுகின்ற இந்த தருணம் மிக முக்கியமானதாக அமைகின்றது. இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த குடும்பம் இயேசு கிறிஸ்துவோடு மிக நெருக்கமாக ஒன்றித்திருப்பதற்கு காரணமும் இந்த மரியாவினுடைய செயல்தான். இயேசு கிறிஸ்து பலருடைய வீட்டிற்கு உணவருந்துவதற்காக செல்லுகின்றார். விவிலியத்தில் நாம் பார்க்கின்றோம், சக்கையை பார்த்து நான் உன்னுடைய வீட்டில் உணவருந்த வேண்டும் என்று சொன்னார். அதே போல பேதுருவினுடைய இல்லத்திற்கும் அவர் செல்லுகின்றார். பலருடைய வீட்டிற்கு அவர் உணவருந்துவதற்காக செல்வதாக நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம். ஆனால் இந்த குடும்பம், மார்த்தா, மரியா, அவருடைய சகோதரர் லாசர், இவர்களுடைய குடும்பம் என்பது இயேசு கிறிஸ்துவிற்கு மிக நெருக்கமான ஒரு குடும்பமாக மாறிவிடுகிறது. ஏனென்றால் மற்ற எல்லாரும் வெறும் உணவு கொடுத்தார்கள், ஆனால்
உணர்வு பூர்வமாக இயேசுவோடு பகிர்ந்து கொள்வதற்கு இந்த குடும்பம் உதவியாக இருக்கின்றது. இந்த உணர்வை பகிர்ந்து கொள்வது, உணவு மட்டுமல்ல, அவருடைய உணர்வையும் பகிர்ந்து கொள்வது என்பது இந்த குடும்பத்தை இயேசு கிறிஸ்துவிற்கு இன்னும் நெருக்கமாக மாற்றி விடுகின்றது. எனவேதான் லாசர் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் இயேசு கிறிஸ்து கண்ணீர் விடுவதாக நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். அந்த அளவிற்கு இந்த குடும்பத்தை அவர் அன்பு செய்கின்றார். அந்த குடும்பம் அவரால் அன்பு செய்யப்படுகின்ற குடும்பமாக, நேசிக்கப்படுகின்ற குடும்பமாக மாறுகின்றது. அந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுகின்ற தருணம் இன்றைய நற்செய்தியில் வருவதை போல நாமும் பிறரோடு நம்முடைய உணர்வை பகிர்ந்து கொள்வதற்கு, நம்முடைய நேரத்தை அவர்களுக்காக கொடுப்பதற்கு நாம் முயற்சி செய்கின்ற பொழுது நிச்சயமாக இன்றைய முதல் வாசகத்தில் ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட அதே ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். நாம் எதை எதிர்பார்க்கின்றோமோ அது நமக்கு தெரியாமலே நிச்சயமாக கடவுள் நமக்கு தருபவராக இருக்கின்றார். எனவே அந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் அதற்கான வரங்களை வேண்டி ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிவிக்கிறோம். இறைவனுடைய பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டவர்களாக நம்முடைய வாழ்வில் தேவைப்படுகின்ற அனைத்து வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் இறைவனிடத்தில் எடுத்துக் கூறி நாம் ஜெபிப்போம். நீங்கள் பாதசிய பதில். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் பூச்சே இறைவா, என் திரு அவையை ஆசீர்வதியும். நாங்கள் பலவற்றை பற்றி கவலை கொள்ளாமல் உப்பாலம் அமர்ந்து உமது அருளை பெறும் நல் மக்களாக வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனேயும் இறைவா, இறை நம்பிக்கையை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் மேல் இரக்கம் கொள்ளும். உம் பிரசன்னத்தை எல்லா நிலைகளிலும் கண்டுணர்ந்து உம்மை இணைந்து வாழும் வரத்தை அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருளின் இறைவா, செயல்களில் மட்டுமே ஈடுபட்டு கொண்டு உம்மை தேடி
உம்மை தேடாது வாழும் என் இளைய தலைமுறையினரின் ஜெபத்திலும் மேன்மையை உணர்ந்து ஞானம் நிறை செயல்களில் தங்களை ஈடுபடுத்தி வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். ஞானத்தை அடிப்படையும் இறைவா, படிக்கின்ற பிள்ளைகள் அனைவரும் நல்ல முறையில் கற்கவும் தூய ஆவியின் துணை கொண்டு வாழ்வில் முன்னேற்றம் கண்டிட அருள் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். சிறிது நேரம் கண்களை மூடி தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பங்களின் தேவைகளுக்காகவும் ஒருக்கமாக நாம் செல்வோம். சிறப்பாக இன்றைய வாசகங்கள் வழியாக இறைவன் நமக்கு உணர்த்துவதைப் போல பிறருக்காக அவர்களுடைய துன்பங்களை, அவருடைய மனவேதனைகளில், மன கஷ்டங்களில் பகிர்ந்து கொள்வதற்கு, உறவை வளர்த்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்யாத தருணங்களை நினைத்து பார்ப்போம். கடவுள் நமக்கு சொல்வதைப் போல நாம் செய்கின்ற இந்த சிறிய உதவி நமக்கு மிகுந்த கைமாறை பெற்றுத் தரக்கூடியது. ஆண்டவர் இன்று நமக்கு அதை கற்றுத் தருகின்றார். அதை நாம் செயல்படுத்தி ஆண்டவரினுடைய ஆசீர்வாதங்களை ஆபிரகாமை போல நிறைவாக பெற்றுக்கொள்ள நாம் மன்றாடுவோம். ஆபிரகாம் செய்த இந்த சிறிய உதவி அவருடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது போல நம்முடைய குடும்பத்திலும் நாம் செய்கின்ற செயல்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுத் தரவும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கவும், தொடர்ந்து நம்மை வழி நடத்தவும் ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். நாம் நினைத்திருக்கின்ற செயல்கள், திட்டமிட்டிருக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். இவை எல்லாவற்றையும் கடவுள் பார்த்துக் கொள்வார். அவர் நம்மை வழி நடத்துவார். தூய ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருவார். நாம் என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தருகின்ற துணையான இந்த வாரம் முழுவதையும் நாம் செய்ய நினைத்திருக்கின்ற எல்லா செயல்களையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நாம் செல்லுகின்ற எல்லா பயணங்களையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் இவை எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை, தூயாவியானவருடைய கொடைகள் கனிகள் அனைத்தையும் நிறைவாக தந்து அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ வளர தேவையான ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு தர வேண்டும். நோய் நொடிகளால் வேதனைப்படுகின்றவர்களுக்கு அவர்களுடைய உடல் வலியையும் வேதனையும் குறைத்து இறைவன் அவர்களுக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் உடல் வலிமையும் கொடுத்து அவர்களுடைய கடமைகளை செய்வதற்கு அவர்களை ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய கருத்துக்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். கடவுள் நம்முடைய எல்லா தேவைகளிலும் நமக்கு உடன் இருக்கின்றார், நம்மை ஆசீர்வதிக்கின்றார், நம்மை வழிநடத்துகின்றார் என்ற நம்பிக்கையோடு உருக்கமாக நாம் ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மாலை பலி எல்லாம் உள்ள தந்தையாக எங்களை கேட்டதாகும்படி மன்றாடுவோம். இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலியும் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீரே. ஆவியரின் காணிக்கைகள் மீது ஆசை வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ள உம்மடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்பிற்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உண்மையிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடு இப்பொழுதே நிலை வாழ்வின் வினையையும் பெற்றுக் கொண்டுள்ளோம். ஏனெனிலும் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்காமரை நிகழ்வின் பயன்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே இயேசுவை சாவில் என்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து ஏத்தியாக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்ப்பித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை ஒரு பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்கள் இடையிலாக ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உங்கள் கற்பனைக்கு நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உங்களை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு பரிமாறுவதாக அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். அவர் பாடுபட உள்ள கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்
உடல். அவ்வளவே இரவு விழுந்தை இறந்தியது பின்னத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற தத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆகவே திருமகனை மீட்பளிக்கும் பாடல்களை வியப்புக்குரிய உயிர்மை நேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ளவரையும் நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியர்கள் உண்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் உடம்படியே திருமணமாக இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளம் உடையவராக வழங்க செய்வீராகும். இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணையும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பங்கின் பாதுகாவலரும் கோடி அற்புதருமான புனித அந்தோனியார், புனித ஜான் லியனார்டியார், எங்கள் பெயர் தாங்கி புனிதர்கள் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியோர் ஆகுமாகும். இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு உத்தரவாக்கும் இப்படி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் போது திரு அவை சிறப்பாகும் படியாராக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அம்புரோஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உன் திருமுன்னிருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் சாய்ந்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளே, சிறப்பாக இன்றைய திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற அனைத்து ஆன்மாக்களே, உமக்கு உகந்தவர்களாய் வாழ்த்தை உலகை விட்டு சென்ற அனைவரை உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, எல்லா புகழும் மாற்றி என்றென்று உமக்கு உரியதே. இறை படிப்பினையாக
பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விட வேண்டும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் தீரமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பதற்காகவும் எமீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை படித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவருடன் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியை திருவிருந்து அழைத்து பெற்று நாம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தூதரும் சிறந்த உணவைக்காக நம்மை வாழ்வு அழைத்து செல்வதாக. Thank you.
நிறைவு செய்தோம் மக்களுடன் கனிவாய் பங்கேற்கோமை வேண்டுகிறோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு நீர் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி நிரம்ப பெற்றவர்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. Yeah.
ஒழியப்ப